கிச்சன் டீம் இந்த வாட்டி செம்ம ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சோல்ஸையாக தூக்கி கிச்சன் டீமில் போட்டிருக்காங்க. செம்ம ஜாலியாக இருக்குது. இப்போ வந்து மார்னிங் வந்து சப்பாத்தி போடலான்னு பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் திவ்யா வந்து அதை அடை மாதிரி மாற்றிருப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சமாக வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு அடை மாதிரி தட்டிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லிவிட்டு எனக்கு உருட்ட தெரியாது, இவ்வளோதான் எனக்கு உருட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஆதிரை சொல்கிறாங்க, எங்கள் அக்கா இருக்காளே, எங்கள் அக்கா, உங்கள் அக்கா வேறு இருக்காளா ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடிவேலு டைலாகை சொல்கிறாங்க. உடனே திவ்யா வந்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. எப்படி கத்தி சிரிப்பாங்க அந்த மாதிரி சிரிச்சுட்டு, எப்பா என் வாயில் ஏதோ பிரச்சனை இருக்குது, நான் வாயை மூடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. உடனே ஆதிரை சொல்கிறாங்க, ஒழுங்காக எண்ணெய் ஊற்றுடி தோசையில், நான் ஆதிரைக்கு சொல்கிறாங்க போல இருக்கு. ஸோ ஒழுங்காக எண்ணெய் ஊற்றுடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு திவ்யா சொல்கிறாங்க, சரி என்கிட்டனா இப்படி சொல்லுவேன், ஒழுங்காக எண்ணெய் ஊற்றுடி அப்படின்னு திட்டிட்டு, இதே எஃப்ஜேனா என்ன சொல்லுவேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லுவேன்னு சொல்லி ஆதிரையை டீஸ் பண்ணுறாங்க. உடனே ஆதிரை சொல்கிறாங்க, ஒழுங்காக எண்ணெயை ஊற்றிட்டு கல்லை ரொட்டேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே திவ்யா வந்துட்டு அவங்களே அந்த கல்லோடு சேர்ந்து இப்படி சுற்றி காட்டுறாங்க. இப்படி ரொட்டேட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே ஆதிரை கிட்ட எஃப்ஜே சொல்கிறாரு, நீ அவாய்ட் பண்ணிடு, இந்த மாதிரி காமெடிலாம் அவாய்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவார். நேற்றுக்கே வந்துட்டு திவ்யா காலில் இடுக்கி போட்டுட்டு ஆண் கத்துன உடனே இது பைத்தியமா இல்லை பைத்தியம் மாதிரி பண்ணுதானே தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ வந்துட்டு திவ்யா உடனே சொல்கிறாங்க, சரி நீங்கள் 2 பேரும் நல்லா பண்ணுறீங்க, நான் பேசாமல் ராஜினாமா பண்ணிடுறேன், நான் கிச்சனுக்கே இனிமேல் வரமாட்டேன், நாளைக்கு சமைக்கிறதுக்கே வரமாட்டேன், ஏற்கனவே புலம்பிட்டு இருக்காங்க, நைட்டு தூக்கம் போச்சு, என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சொல்லுங்க, நான் ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன், நான் வரமாட்டேன்னு. உடனே ஐயோ எங்கள் அக்கா இல்லைன்னா அந்த கிச்சனே செயல்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை சொல்கிறாங்க. அதுக்கு திவ்யா சொல்கிறாங்க, அப்படியா, அப்போ கிச்சனை ஆஃப் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னோடனே எஃப்ஜே சொல்கிறாரு, உன்னை ஒரு ராஜமாதா ஆக்கலான்னு பார்த்தோம், நீ ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே இந்த வீட்டுக்கு ஒரு ராஜமாதா தான் அப்படின்னு அங்கே பின்னாடி கனியக்கா நிற்கிறாங்க. செம்ம ஃபன்னாக எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. பிக் பாஸ் கிட்ட ஒரு ரொம்ப ரிக்வெஸ்ட்டு, ஆதிரையை மட்டும் தயவு செஞ்சு அனுப்பிடாதீங்க, ஆதிரை வந்து எங்களுக்கு டிடிஎஃப்க்கு வேணும், ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்காங்க, இதை ஃபஸ்ட்லேருந்தே காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்போ வந்து நான் கேட்பேன் அப்படி தான் கேட்பேன் இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கே அவ்வளோ எரிச்சலாக இருந்துச்சு. பட் இப்போ ஆதிரை வந்து அப்படி பேசுகிற ஒன்றொன்றும் ரசிக்கிற மாதிரி இருக்குது. கூட கொஞ்சம் டேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.